Hi students, welcome to our physical science class. Today we are going to see about the new lesson electric charge and electric current. Okay, electric charge and electric current. Okay, first we are going to see about the introduction. Okay, what is the introduction? Like mass and length, electric charge also is a fundamental property of all matter. Okay, எப்படி length electric mass லென்த்து மாதிரியும் எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, எல்லா மேட்டர்லையுமே எப்படி மாஸ் லென்த் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த சேம் லைக் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, வி நோ தட் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். நமக்கு ஏற்கனவே தெரியும் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் molecules. ஓகேவா, atoms have particles electrons, protons and neutrons. ஓகேவா, இப்போ atoms என்னென்ன particles ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஆட்டமோட சென்ட்ரல் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான்ஸு நியூட்ரான்ஸு ப்ரெசென்ட்டாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் இதை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னோமா இல்லையா. நம்ம கேட்கணும் தெரியும். இப்போ ஆட்டம்ஸ் ஹேவ் போத் எலக்ட்ரான்ஸ் neutrons and protons. ஓகேவா, by nature electrons and protons have negative and positive charge. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜும் அண்ட் ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகேவா, and positive charge respectively, and neutrons do not have charge. Okay, neutrons என்ன கிடையாது, சார்ஜ் கிடையாது. ஓகேவா, எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜும் ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நியூட்ரான்ஸ்க்கு என்ன கிடையாது, do not have charge. ஓகேவா, electric current consists of moving electric charges. ஓகேவா, இப்போ electric current என்ன, electric current having moving electric charges. Okay, electric current என்ன present, electric current means it has a moving electric charges. Okay, and then electricity is an important source of all energy in the modern times. Okay, இப்போ இந்த modern timesல பார்த்தீங்கன்னா ரொம்ப important source எதுன்னு பார்த்தீங்கன்னா electricity தான். Okay, அப்போ in this lesson we will study about electric charges, electric current, electric circuit diagram and the effect of electric current. Okay, இந்த lesson என்னென்ன பார்க்க போகிறோம், electric charge என்ன பார்க்க போகிறோம், and then electric current என்னென்னு பார்க்க போகிறோம், electric circuit diagrams பார்க்க போகிறோம், and then effect of electric currents பார்க்க போகிறோம். ஓகேவா, this is the first introduction of the lesson. Okay, what is the first introduction? Like mass and length, electric charge also one of the fundamental quantity. Okay, எப்படி mass length ஒரு fundamental quantityயோ at the same like electric charge ஒரு fundamental quantity. ஓகேவா, already we know that matter is made up of atoms and molecules. ஓகேவா, then atoms also having a particles. என்ன particles present ஆயிருக்கும் atomsல, electrons, protons and neutrons particles present ஆயிருக்கும். ஓகேவா, இப்போ எலக்ட்ரான்ஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நியூட்ரான்ஸ்க்கு நோ சார்ஜ் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும், மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, அண்ட் தென் நம்மளோட மாடர்ன் லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் எது, எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா, அப்போ இந்த லெசன் நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னது, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரிக் சர்க்யூட் டயக்ராம்ஸ்னா என்ன, அண்ட் தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் சார்ஜ். ஃபர்ஸ்ட் we are going to see about the electric charges. ஓகேவா, inside each atom there is a nucleus. ஓகேவா, எவ்ரி ஆட்டம், ஓகேவா, எவ்ரி ஆட்டமோட இன்சைடில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஒரு நியூக்ளியஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குமா. அந்த நியூக்ளியஸில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டானும் அண்ட் தென் ஒரு சார்ஜ்லெஸ் நியூட்ரானும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ எவ்ரி ஆட்டமோட இன்சைடில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், நியூக்ளியஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த நியூக்ளியஸோட இன்சைடில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டானும் ஒரு சார்ஜ்லெஸ் நியூட்ரானும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் தென் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிருக்கும், நியூக்ளியஸ் சுற்றி என்ன ஆகிட்டே இருக்கும், ஆர்பிட் ஆகிட்டே இருக்கும், ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும், ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ், அதாவது ஆர்பிட்டிங். இந்த பார்த்துக்கு தான் நேம் சொல்லியிருக்கோம், ஆர்பிட். ஓகேவா, இப்போ யூஸ்வலி தேர் ஆர் as many electrons as there are protons and the atoms themselves as neutrons. ஓகேவா, இப்போ சொல்லியிருக்காங்க யூஸ்வலாக as there are many electrons as there are protons and the atoms themselves are neutrals. Okay, யூஸ்வலாக இருக்கும் many electrons and protons present ஆகிருக்கனால atoms themselves எப்படி இருக்கும், நியூட்ரலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, inside each atom there is a nucleus. ஓகேவா, with the positively charged protons and chargeless neutrons and negatively charged electrons orbiting the nucleus. ஓகேவா, usually there are as many electrons as there are protons. ஓகேவா, யூஸ்வலாக என்ன இருக்கும், நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும், எலக்ட்ரான்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஒன்லி atoms are themselves neutrons. எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகேவா, அப்போ என்ன இருக்குது, atoms is the neutral. ஓகேவா, இது நெக்ஸ்ட் ஒன். this is the first introduction of the electric charges. ஓகேவா, the next
if an electron is removed from the atom. ஓகேவா, இப்போ ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணால் the atom becomes positive charge. ஓகே, எனக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும். ஓகேவா, ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணால் that atom becomes the positive charge. ஓகேவா, then it is called as the positive ion. ஓகேவா, எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் அயான். ஓகேவா, if an electron is added in excess to an atom. ஓகேவா, இப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், அந்த ஆட்டம் கூட எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணால் அது என்ன, அந்த ஆட்டம் என்னாகும், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஓகேவா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால், ஓகேவா, எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணால் அந்த ஆட்டம் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், பாசிட்டிவ் அயானாக இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் ஆட்டம் கூட எலக்ட்ரானை ஆட் பண்ணால், ஓகேவா, ரிமூவ் பண்ணால் பாசிட்டிவ் அயான், எலக்ட்ரான்ஸை வந்து அந்த ஆட்டமோட ஆட் பண்ணால், எக்ஸஸாக ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணால் இந்த ஆட்டமுக்கு என்ன சார்ஜ் வரும், நெகட்டிவ் சார்ஜ் வரும். அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் த நெகட்டிவ் அயான். ஓகேவா, if an electron is removed from the atom becomes positively charged. ஓகேவா, இப்போ ஒரு ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் அந்த ஆட்டம்க்கு என்ன சார்ஜ் வரும், பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ ஒன்று தட் ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் த பாசிட்டிவ் அயான். ஓகேவா, அதே பற்றினா அந்த ஆட்டத்தில் ஏற்கனவே எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் கூட ஒரு எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸை ஆட் பண்ணால் அந்த ஆட்டம் பிகம்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் அ நெகட்டிவ் அயான்ஸ். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் பார்த்துருப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸில் எப்படி வந்து ஹேப்பன் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, அந்த நெக்ஸ்ட்டு when you rub a plastic comb on our dry hair, the comb obtains power to attract small pieces of paper, is it not? ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ஹேரில் கோம் எடுத்து என்ன பண்ணுறோம், ரப் பண்ணதுக்கப்புறம் அந்த கோம்பை கொண்டு போய் என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸை கொண்டு போகிறப்ப என்ன ஆகும், அந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர் என்ன ஆகும், அந்த கோம்பில் வந்து அட்ராக்ட் ஆகும். இது வந்து ஆக்டிவிட்டி நம்ம 8th செஞ்சு பார்த்துருக்கோம். ஓகேவா, இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா, அதுக்கு என்ன ரீசன், when you rub the comb vigorously, electrons from your hair leave and accumulate the edge of the comb. ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த கோம்பை எடுத்து நம்மளோட அந்த ட்ரை ஹேரில் வந்து என்ன பண்ணுறப்ப ரப் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்மளோட ஹேரில் கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா நம்ம ஹேர்லேருந்து லீவ் ஆகி எங்கே போய் ஆக்குப்பை ஆகிக்கும், கோம்போட எஜ்ஜில் போய் என்ன ஆகும், அக்குமுலேட் ஆகும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும் அதில். ஓகேவா, இப்போ ஹேரில் கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், லாஸ் ஆகும். ஓகேவா, ஹேரில் கூடிய எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுறப்ப ஹேருக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் அந்த எலக்ட்ரான்ஸ் போய் எங்கே வந்து அக்குமுலேட் ஆகும், எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கோம்போட எஜ்ஜில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, அப்போ கோம்புக்கு என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுதா, அப்போ என்ன ஆகுது வந்து என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். ஓகேவா, புரிஞ்சுக்கோ நல்லா. இங்கே ஹேர் வந்து எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும் அண்ட் தென் கோம்பு என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கும். அப்போ இது என்ன நெகட்டிவ் சார்ஜும் இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். ஓகேவா, அண்ட் தென் your hair is now positively charged as it has lost electrons and the comb is negatively charged and it has gained electrons. என்ன ஆகும், அப்போ நம்மளோட ஹேர் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் வந்து என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸை வந்து யார் கெயின் பண்ணிப்பாங்க, அந்த கோம்பு வந்து அந்த எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கிறப்ப அது வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன், அங்கே லாஸ் ஆகுது, இங்கே கெயின் ஆகுது. ஓகேவா, when you rub the comb vigorously, electrons from your hair leave and accumulate on the edge of the comb. Your hair is now positively charged as it has lost electrons and the comb is negatively charged as it has gained electrons. Okay, என்ன ஆகும், அங்கே அந்த கோம் எலக்ட்ரான்ஸை வந்து லாஸ் பண்ணுறப்ப இது என்ன பண்ணிக்கும், எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கும். இப்போ எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் இது கெயின் பண்ணுறப்ப இது என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஓகேவா, இப்போ நெகட்டிவ் சார்ஜ் ஆகிறப்ப அந்த பேப்பர் சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜாக என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, this is the reason. Okay, and the next one, measuring electric charge. Okay, electric charge நான் பார்த்துட்டோம். and electric charge என்ன சொல்லிருக்கோம், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, and next அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எப்படி மெஷர் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலும் and the symbol for the same is C. ஓகே, எலக்ட்ரிக் சார்ஜை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம், கூலுமுங்கிற யூனிட் யூஸ் பண்ணுவோம். அந்த கூலுமுக்கு சிம்பிள் வந்து C. ஓகேவா, அண்ட் தென் இந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நியூமரிக்கலி வெரி டைனி வேல்யூ. ஓகேவா, அப்போ எலக்ட்ரானோட சார்ஜ் பார்த்தோன்னா நியூமரிக்கலி ரொம்ப ஸ்மால் வேல்யூஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, அண்ட் தென் இந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெப்ரசன்ட் as E. ஓகேவா, அப்போ எலக்ட்ரானோட சார்ஜ் எந்த சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஈங்கிற சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஓகேவா, இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் வித் எ சார்ஜ் ஈக்குவல் டு இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் யூனிட். இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻⁶ கூலும். ஓகேவா, இது 1.6 × 10⁻⁹ கூலும். ஓகேவா, and then the charge of electron எவ்வளோ 1.6 × 10⁻⁹ கூலும். but this indicates that any charge Q has
to be an integral multiplier of this fundamental unit of an electric charge. ஓகேவா? இப்போ this indicates that, ஓகேவா? இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, this indicates that any charge, ஓகேவா? any charge q, ஓகேவா? qங்கிறது any charge, ஓகேவா? இப்போ any chargeன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் சார்ஜோட, ஓகேவா? எலக்ட்ரான் சார்ஜோட க்யூவோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் சார்ஜோட இன்டெக்ரல் மல்டிப்ளையாக இருக்கும். ஓகேவா? இன்டெக்ரல் மல்டிப்ளை மீன்ஸ் முழு எண் மடங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எலக்ட்ரானோட க்யூவோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஓகேவா? க்யூ திஸ் இண்டிகேட்ஸ் தட் எனி சார்ஜ் க்யூ ஹேஸ் பீன், ஓகேவா? எனி சார்ஜ் க்யூ ஹேஸ் பீன், க்யூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் சார்ஜோட இன்டெக்ரல் மல்டிப்ளையாக தான் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ க்யூ ஈக்குவல் டு என் இன்ட்டு இ, ஓகேவா? q equal to n into e, என்னங்கிறது இன்டெக்ரல் மல்டிப்ளை, ஈங்கிறது எலக்ட்ரான் சார்ஜ். ஓகேவா? அப்போ q வந்து எப்படி இருக்கும்? இன்டெக்ரல் மல்டிப்ளை ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜ். ஓகேவா? எலக்ட்ரான் சார்ஜோட இன்டெக்ரல் மல்டிப்ளை ஆஃப் இன்டெக்ரல் மல்டிப்ளை தான் சொல்லியிருக்காங்க க்யூவோட வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ q equal to n into e, ஹியர் n is a ஹோல் நம்பர். இங்கே என்னங்கிறது என்னது? ஹோல் நம்பர். ஓகேவா? இப்போ எப்படி இருக்கும்? q எப்படி இருக்கணும்? எலக்ட்ரான் சார்ஜோட முழு எண் மடங்காக தான் எது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? க்யூவோட வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்டெக்ரல் மல்டிப்ளை ஆஃப் ஹோல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா என்னங்கிறது ஹோல் நம்பர், என்னங்கிறது ஹோல் நம்பர்னு முழு எண் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எலக்ட்ரான் சார்ஜோட ஹோல் நம்பராக தான் எது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? க்யூ வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் த மெஷரிங் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது பாருங்கள். how many electrons will be there in 1 coulomb of charge. ஓகேவா? இப்போ 1 coulomb of chargeல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான்ஸ் உனக்கு என்னன்னு தெரியும்? E equal to 1.6 into 10 - 19 C. ஓகேவா? நம்ம என்ன கூலும் சார்ஜ் ஃபைண்ட் பண்ண நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? Q equal to N into E. ஓகேவா? நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுவீங்க? how many electrons இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ N equal to q equal to NE நமக்கு q ஓட வேல்யூ தெரியும். ஓகேவா? q ஓட வேல்யூ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். N equal to q by E. ஓகேவா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 coulomb. ஓகேவா? 1 coulomb ஆஃப் சார்ஜில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை, ஓகேவா? 1 கூலும்ங்கிறது q ஓட வேல்யூ, 1 கூலும்ங்கிறது இதோட வேல்யூ டிவைட் பை ஈயோட வேல்யூ உனக்கு தெரியும். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6.25 into 10 - 18 ஓகேவா? அப்போ 1 கூலும் சார்ஜில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6.25 into 10 - 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் தான் உனக்கு என்னன்னு தெரியும்? க்யூங்கோட வேல்யூ 1 கூலும். ஓகேவா? இப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6.25 into 10 - 18 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஒன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு practically we have microcoulomb, nanocoulomb and picocoulomb as units of electric charge. ஓகேவா? ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரிக் சார்ஜ், யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் எதையும் யூஸ் பண்ணுவோம்? மைக்ரோகூலும் யூஸ் பண்ணுவோம், நானோகூலும் யூஸ் பண்ணுவோம், பிக்கோகூலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 1 மைக்ரோகூலும்னா எவ்வளோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 10 - 6 கூலும், 1 நானோகூலும்னா 10 - 9, 1 பிக்கோகூலும்னா 10 - 12 கூலும். ஓகேவா? இப்போ திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஓகேவா? எலக்ட்ரிக் சார்ஜஸை இந்த யூனிட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? மெஷர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? and then electric charge is additive in nature. electric charge எப்படி இருக்கும்? additive means adding nature. ஓகேவா? it has adding nature. ஓகேவா? but the total electric charge of a system is the algebraic sum of the all the charges located in the system. ஓகேவா? அப்போ total electric charge நம்ம ஃபைண்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ total electric charge வந்து ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டமில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணா. ஓகேவா? எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணால் யூ கெயின் ஒன் ஆன்சரா? but that answer is called as the total electric charge of a system. ஓகேவா? நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணோம்? எலக்ட்ரிக் சார்ஜ்னா இந்த சிஸ்டத்தில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எல்லா எலக்ட்ரிக் சார்ஜையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வேல்யூ கிடைக்குமா இல்லையா? தட் வேல்யூ இஸ் கால்ட் as the total electric charge. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் let us say that a system has 2 charges. ஒரு சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜஸ் இருக்குது. ஒன்று வந்து +5C அண்ட் -2C இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? டோட்டல் ஆர் நெட் சார்ஜ் அந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜஸ் இருக்குது. அப்போ அந்த சிஸ்டத்தோட டோட்டல் சார்ஜ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? டோட்டல் சார்ஜ் ஃபைண்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? அந்த 2 என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும்னு சொன்னோமா இல்லையா? அப்போ இங்கே +5C இருக்குது, +-2C இருக்கா? இப்போ +5C இருக்குது, -2C இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5 2 போய்ட்டு ரிமைனிங் 3C இருக்குது. ஓகேவா? அப்போ டோட்டலாக அந்த சிஸ்டத்தோட டோட்டல் ஆர் நெட் சார்ஜ் எவ்வளோ? நமக்கு 3C. ஓகேவா? சப்போஸ் இந்த வேல்யூஸும் ப்ளஸில் இருந்துச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? 7C கிடைக்கும். ஓகேவா? இப்போ 5C +
2C நமக்கு என்ன கிடைக்கும் 7C இருக்குது. இங்கே மைனஸுங்கிற நடக்கிறது நமக்கு 3C கிடைக்குது. ஓகேவா? இப்போ டோட்டலாக அந்த சார்ஜோட டோட்டலாக தென் த டோட்டல் ஆர் நெட் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் 3C. ஓகேவா? Next, electrostatics forces between 2 point charges obey Newton's third law. ஓகேவா? electrostatic forces between electrostatic force எங்கே ஹேப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 சார்ஜஸ் பிட்வீன் இருக்கும். அந்த electrostatic force வந்து எந்த லா ஒபே பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து ஒபே ஆகும். ஓகேவா? நம்ம கேட்குறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா தெரியும். என்னால் நியூட்டன்ஸ் தேர்ட் லா நமக்கு என்னன்னு தெரியும். ஓகேவா? வாட் இஸ் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction இருக்கு நமக்கு தெரியுமா இல்லையா? அப்போ the force on one charge is the action and the other is reaction. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் ஒன் சார்ஜில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷனும் அண்ட் அதில் வந்து ரியாக்ஷனும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்லி இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு உபயோகம்னு சொல்லியிருக்காங்க? நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Next, electric force. Next we are going to see about the electric force. Among electric charges, there are 2 types of electric force. ஓகேவா? எத்தனை types of forces இருக்கு? electric forces 2 types இருக்கு. One attractive and another one is the repulsive force. One is attractive force and another one is the repulsive force. ஓகேவா? the like charges repel and unlike charges attract. ஓகே, இது நமக்கு ஏற்கனவே தெரியும். like charges என்ன ஆகும்? repel ஆகும். unlike charges attract ஆகும். ஓகேவா? the force existing between the charges is called as electric force. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? electric force என்ன டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? what is the electric force? the force existing between the charges. ஓகேவா? the chargesக்கு betweenல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் நேம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ 2 சார்ஜஸ் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா 2 சார்ஜஸ் இருக்குன்னா இந்த 2 சார்ஜஸ்க்கும் பிட்வீனில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் நேம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னது? 2 சார்ஜஸ்க்கு பிட்வீனில். ஓகேவா? இந்த டூ சார்ஜஸ் இருக்குன்னா இந்த 2 சார்ஜஸ்க்கு பிட்வீனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஓகேவா? and then next, this force can be experienced even when the charges are not in contact. ஓகேவா? அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? எப்போ அந்த 2 சார்ஜஸ்க்கு பிட்வீனில் காண்டாக்ட் இல்லையோ. ஓகேவா? there is no contact. எப்போ நோ காண்டாக்ட் இருக்குதோ அப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த சார்ஜஸ் தான் சொல்லியிருக்காங்க electric force. ஓகேவா? அப்போ these forces can be experienced even when the charges are not in contact. ஓகேவா? அப்போ இந்த electric force எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? எப்போ அந்த 2 சார்ஜஸ்க்கு பிட்வீனில் காண்டாக்ட் இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ that force is called as the electric force. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஆகுது, அன்லைக் சார்ஜஸ் என்ன ஆகுது? அட்ராக்ட் ஆகுது. ஓகேவா? இதில் பார்த்தா என்ன ஆகுது? ரெண்டுக்கு பிட்வீன் என்ன ஆகுது? ஒரு காண்டாக்ட் இருக்கா? இல்லை. இந்த மாதிரி காண்டாக்ட் இல்லாதப்போ நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ திஸ் இஸ் லைக் சார்ஜஸ். இது லைக் சார்ஜஸ் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும். இந்த ஃபிகரில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாசிட்டிவ் என்ன ஆகுது? ரிப்பல் ஆகுது. இதே பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆகுது? அட்ராக்ட் ஆகுது. மைனஸ் என்ன ஆகுது? ரிப்பல் ஆகுது. ஓகேவா? இப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். ஓகேவா? The next, electric field. Okay, next we are going to see about the electric field. Okay, the region in which a charge experience electric force forms the electric field around the charge. Okay, இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா சார்ஜ் சுற்றியும் என்ன ஆகுன்னா the region in which a charge experience electric force forms the electric field around the charge. ஓகேவா? இப்போ the region in which a charge experience electric force forms the electric field around the charge. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சார்ஜ் சுற்றி. ஓகேவா? ஒரு சார்ஜ் சுற்றி அதோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸை வந்து உணரக்கூடிய அந்த பகுதி தான் நேம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? இப்போ ஒரு ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குன்னா ஓகேவா? இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குன்னா இப்போ திஸ் இஸ் த எலக்ட்ரிக் சார்ஜ்னா இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை வந்து நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். ஓகேவா? அப்படி அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸை உணரக்கூடிய அந்த பகுதிக்கு நேம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு.
the region in which a charge experience electric force forms the electric field around the charge. ஓகே, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குன்னா இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸை நம்ம உணரக்கூடிய அந்த பகுதி, அந்த எலக்ட்ரிக் எந்த பகுதி சுற்றி இருக்கு என்ன பண்ணுவோம், அதை சுற்றி என்ன பண்ணுறோம், ஒரு மின்னூட்டை சுற்றி, ஓகேவா, ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை சுற்றி அதோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸை நம்ம உணரக்கூடிய அந்த பகுதி தான் நேம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு often electric field is represented by lines and arrowheads indicating the direction of the electric field. ஓகேவா, இப்போ இந்த ஃபிகரில் பாருங்கள். ஓகேவா, இந்த ஃபிகரில் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் சொல்லியிருக்காங்களா. இப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகேவா, இப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ் சுற்றி என்ன இருக்குது, ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கா. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸை நம்ம உணரக்கூடிய அந்த எந்த 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 அந்த சரௌண்டிங்ஸ் சுற்றி என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஓகேவா, அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸை உணரக்கூடிய அந்த பகுதி தான் நேம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இந்த ப்ளஸ் சார்ஜ் சுற்றி என்ன இருக்குது, நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கா. அப்போ நம்ம இந்த இடத்துல கொண்டு போய் என்னாகும், ஒரு ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இழுக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா. அப்போ அந்த ஃபோர்ஸை எந்த இடத்துல வந்து நம்ம ஃபோர்ஸை வந்து உணர்றமோ அந்த சுற்றி அந்த பிளேஸ்க்கு, அதுக்கு தான் பேர் என்ன பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஈங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அண்ட் தென் இதில் ஏரோ ஹெட்ஸ் எதுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா, அந்த டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுறதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏரோ ஹெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஏரோஸ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுறதுக்காக எது யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஏரோ ஹெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு the direction of the electric field is the direction of the force that would act on a small positive charge. ஓகேவா, இல்லை என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே, அந்த ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே செயல்படக்கூடிய விசையோட திசையை தான் சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட திசைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, அந்த ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே நமக்கு என்ன பண்ணோம், ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அதே சேம் டைரக்ஷனில் எதுவும் ஆக்ட் ஆகும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் இருக்கோ அதே சேம் டைரக்ஷன் எது இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, திஸ் இஸ் த மீனிங். ஓகேவா, ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ, சப்போஸ் அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டைரக்ஷனில் இருக்கும். சப்போஸ் இந்த டைரக்ஷன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதே டைரக்ஷன் இருக்கும் சொல்லி. ஓகேவா, அப்போ ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே எவ்வளோ அமௌண்ட் அந்த சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அதே சேம் டைரக்ஷன் எது ஆக்ட் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் therefore the line representing the electric field are called electric lines. ஓகேவா, அப்போ சொல்லியிருக்காங்க எந்த லைன்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களோ அந்த லைன்ஸ் தான் நேம் சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, the electric lines of force are straight or curved paths along which a unit positive charge tends to move in the electric field. ஓகேவா, what is the definition of the electric field? Now, the electric lines of force are straight or curved paths along which a unit positive charge tends to move in the electric field. Okay, but this is the definition of the electric field. Okay, what is the definition of the electric field? The electric field என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் ஃபோர்ஸ், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. ஓகேவா, என்ன எடுத்துக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜு, ஒரு அமௌண்ட் ஆஃப் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸஸில் எந்த டைரக்ஷனில் வந்து, ஓகேவா, இப்போ எந்த பாத்திரம் வந்து மூவ் ஆகுது, ஓகேவா, அது என்ன ஆகுது, எந்த பாத்திரம் வந்து டென்ஸ் டு மூவ், ஓகே, டென்ஸ் டு மூவ் ஆகுதோ இப்போ அந்த டைரக்ஷனுக்கு வரையக்கூடிய அந்த லைன் நேர் ஆர் கவுடு பார்த்து தான் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜு இப்போ ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுன்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் எந்த டைரக்ஷனில், ஓகேவா, என்ன ஆகுனா எலக்ட்ரிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸில்
எஸ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்னா டென்ஸ் டு என்ன ஆகும் மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் ஓகேவா. அப்படி மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப எந்த டைரக்ஷனில் வந்து அது மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுதோ அந்த டைரக்ஷனுக்கு நம்ம வரையக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் ஆர் கவுடு பார்த்தா நேம் என்ன சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேவா. The electric lines of force are straight or curved path along which a unit positive charge tends to move in the electric field ஓகேவா. What is the definition? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் ஓகேவா. மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப அது எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுதோ அந்த டைரக்ஷனில் வரையக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் அது கவுடு பார்த்து தான் நேம் என்ன சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேவா. வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் யூனிட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் ட்ரை பண்ணும். எதுக்காக ட்ரை பண்ணும் மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப அது எந்த டைரக்ஷனில் ட்ரை பண்ணுறதோ அந்த டைரக்ஷனில் வரையக்கூடிய ஸ்ட்ரைட்டாக கவுடு பார்த்தா நேம்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேவா. The next electric lines of force are imaginary lines ஓகேவா. electric lines of force எப்படி இருக்கும் that is ஒரு imaginary line ஓகேவா. The strength of an electric field is represented by how close the field lines are to another ஓகேவா. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து எவ்வளோ அந்த ஃபீல்டுக்கு வந்து க்ளோஸாக இருக்கும் ஓகேவா. அது எப்படி க்ளோஸாக இருக்கும் அதை டிபெண்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் நம்மளால் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் ஃபார் அன் ஐசோலேட்டட் மீன்ஸ் தனித்தன்னு சொல்லுது ஓகேவா. ஃபார் அன் ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் the electric lines of force are radially outwards ஓகேவா. இதே பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அவுட்வேர்ட்ஸ்லையும், அதே நெகட்டிவ் சார்ஜ்னா இன்வர்ட்ஸ்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அந்த எலக்ட்ரிக் சார்ஜோட பாசிட்டிவ் சார்ஜ் ஓகேவா பாசிட்டிவ் சார்ஜ் அந்த எப்படி இருக்கும் அவுட்வேர்ட்ஸ்லையும் ஓகேவா. அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அவுட்வேர்ட்ஸ்லையும், அதே நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இன்வர்ட்ஸ்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. திஸ் இஸ் த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஓகேவா. அந்த நெக்ஸ்ட்டு electric field at a point is a measure of force acting on a unit positive charge placed at that point ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து மெஷர் பண்ணுதோ தட் இஸ் கால்ட் அஸ் த எலக்ட்ரிக் field okay. Electric field at a point is a measure of force acting on a unit positive charge placed at that point ஓகேவா. ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய யூனிட் பாசிட்டிவ் சார்ஜில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து அங்கே மெஷர் பண்ணுறோமோ தட் இஸ் கால்ட் அஸ் த electric field of that point ஓகேவா. and the next a positive charge will experience force in the direction of electric field and a negative charge will experience in the opposite direction of electric field ஓகேவா. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும் அதே சேம் டைரக்ஷனில் இருக்கும். பட் நெகட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் இருக்கும். அதே நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேவா. தென் நெக்ஸ்ட் we are going to see about the electric potential ஓகேவா. though there is an electric force either attractive or repulsive existing among the charges they are still kept together is it not ஓகேவா. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னாகும் மேபி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ரெப்பல்சிவ் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண நமக்கு ஏற்கனவே தெரியும் ஓகேவா. அண்ட் தென் we now know that in the region of electric charge there is an electric field நமக்கு ஏற்கனவே தெரியும் எலக்ட்ரிக் சார்ஜோட ரீஜன் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரெசென்ட் ஆக நமக்கு தெரியும் ஓகேவா. அதர் சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இன் திஸ் ஃபீல்ட் அண்ட் வைஸ் வெர்சா தேர் இஸ் எ ஒர்க் டன் ஆன் த சார்ஜஸ் டு கீப் தம் டுகெதர் ஓகேவா. இப்போ என்னாகும் நம்ம அதர் சார்ஜஸ் என்னாகும் அந்த ஃபீல்டில் வந்து நமக்கு என்ன பண்ணும் அதர் சார்ஜஸ் கொண்டு போகிறப்ப என்னாகும் ஒரு சம் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அங்கே என்னாகும் எப்போ வந்து அது க்ளோஸாக கொண்டு போகிறோமோ அப்போ என்னாகும் அந்த இடத்துல ஒரு ஒர்க் வந்து டன் ஆகும்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா. அப்போ அந்த டன் ஆகிறதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி தான் நேம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஓகேவா. தட் இஸ் கால்ட் அஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஓகேவா. இப்போ டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் எ மெஷர் ஆஃப் த ஒர்க் டன் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டு bring it to that point against all electrical force ஓகேவா. வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ்க்கும் ஆப்போசிட்டாக ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜு
ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கிட்ட கொண்டு வர, ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலைக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மீன்ஸ் ஆல் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸையும், ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ்க்கும் ஆப்போசிட்டாக, ஓகேவா, எல்லா எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ்க்கும் எகைன்ஸ்டாக, ஓகேவா, எல்லா எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ்க்கும் எகைன்ஸ்டாக, ஓகேவா, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜில் எல்லா எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸுக்கும் அகைன்ஸ்டாக ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு, ஓகேவா, என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வரதுக்காக செய்யப்படக்கூடிய வேலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா மின்னழுத்தம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மீன்ஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் a measure of the work done on unit positive charge to bring it to the point against electrical force. ஓகேவா? இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ்க்கு எகைன்ஸ்டாக ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரத்துக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த ஒர்க்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? This is the electric potential. ஓகேவா? அப்போ this is the electric potential. லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இது ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகேவா? இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா லோயராக இருக்குது, இது வந்து ஹையராக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? திஸ் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் field. ஓகேவா? In today's class is enough. Next class we are going to see about the electric current. ஓகேவா? Okay, thank you.